ஸ்ரீ கேதார காண்டம் 28ஆம் அத்தியாயம். போருக்கான தேவர்கள் மற்றும் தைத்தியர்களின் ஆயத்தங்கள். லோமச முனிவர் கூறினார், குமாரனை தன் மடியில் அமர்த்திய பின்னர் வீரமிக்கவரும் பிரபஞ்சத்தின் தலைவருமான ருத்ரன், பார்கன், தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களிடம் இவ்வாறு கூறினார். தேவர்களே, என் புதல்வன் என்ன செய்ய வேண்டும், அதை தெரிவியுங்கள். அப்போது அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பசுபதிநாதரிடம் இவ்வாறு கூறினர். இறைவா, தாரகனிடமிருந்து அனைத்து உலகங்களுக்கும் ஒரு ஆபத்து வந்துள்ளது. தாமே காப்பவர், தாமே உலகங்களின் தலைவர். எனவே எங்களை பாதுகாக்க வேண்டும். இறைவா, இன்றைய குமாரன் கார்த்திகேயனால் தாரகன் கொல்லப்பட வேண்டும். எனவே தாரகனை கொல்லும் முயற்சியுங்கள். இன்றே புறப்படுவோம். அவ்வாறே செய்வதாக தீர்மானித்து சங்கரனாரின் புதல்வனான கார்த்திகேயனை முன்னிறுத்தி தேவர்கள் உடனடியாக புறப்பட்டனர். பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை தலைவர்களாக கொண்ட அவர்கள் அனைவரும் விரைவில் அங்கு ஒன்று கூடினர். தேவர்களின் ஆயத்தங்கள் குறித்து அறிந்தும் வலிமை மிக்க தாரகன் பெரும் படையுடன் தேவர்களை எதிர்த்து போரிட புறப்பட்டான். அங்கு வந்த தாரகனின் பெரும் படையை தேவர்கள் கண்டனர். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் ஓர் அசரீரி ஒலித்தது. சங்கரனாரின் புதல்வனை முன்னிறுத்தி நீங்கள் அனைவரும் புறப்பட்டுள்ளீர்கள். போரில் தைத்தியர்களை தோற்கடித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த அசரீரி வாக்கை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் உற்சாகமடைந்தனர். குழந்தையாக திகழும் இறைவனை, குமரனை முன்னிறுத்தி அவர்கள் தங்கள் அச்சங்கள் அனைத்தையும் போக்கிக் கொண்டனர். போரிட விரும்பிய தேவர்கள் அனைவரும் அங்கு வந்து இணைந்த போது மிருத்யுவின் காலனின் வெள்ளற்கரி மகளானவள் பகவான் குமரனை திருமணம் செய்யும் பொருட்டு மிகுந்த விருப்பத்துடன் அங்கு வந்தாள். முன்னதாக குமாரனை அடைவதற்கான கடுமையான தவம் மேற்கொள்ளுமாறு பிரம்மதேவர் அவளை தூண்டியிருந்தார். மிருத்யுவின் மகளான சேனை என்ற அந்த அழகிய மங்கை அங்கு வந்தாள். அவளை கண்டதும் அவர்கள் அனைவரும் பசுபதிநாதரிடம், இந்த குமாரனுக்காக மிக அழகான மங்கை ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று கூறினர். பிரம்மதேவரின் விருப்பப்படி குமாரன் அவளை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் சங்கரனாரின் புதல்வரான குமாரன் சேனாதிபதி, சேனைகளின் தலைவன் அல்லது படைத்தலைவன் ஆனார். அப்பொழுது சங்கம் மற்றும் பேரி, படாகம், ஆனகம், கோமுகம், துந்துபி போன்ற முரசுகளும் உரத்த ஒலி எழுப்பும் மிருதங்கங்களும் முழங்கின. அந்த பேரொளியால் வானம் முழுவதும் நிறைந்தது. அக்கணம் கௌரி, கங்கை மாதர்கள், தெய்வீக தாய்மார்கள் மற்றும் கிருத்திகைகள் ஆகியோர் ஒருவருக்கொருவர் இவன் என் மகன், இவன் என் மகன் என்று கூறிக்கொண்டனர். இவ்வாறு வாதத்தில் ஈடுபட்டிருந்த மாதர்கள் மற்றும் பிறரை நாரதர் தடுத்தார். அறிவீனமான செயலை செய்யாதீர்கள். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவி பார்வதிக்கும் சங்கரனாருக்கும் இவர் பிறந்திருக்கிறார். அதன் பின் மாதர்களுடன் இணைந்து கிருத்திகைகள் அனைவரும் அமைதி அடைந்தனர். பின்னர் முனிவர்களின் மனைவியரான கிருத்திகைகளை நோக்கி குகன் முருகப்பெருமான் கூறினார், நீங்கள் அனைவரும் நட்சத்திர மண்டலத்தை அடைந்து அங்கேயே என்றென்றும் தங்குங்கள். அவ்வாறே அந்த தாய்மார்களின் குழுக்களையும் இறைவன் வானத்தில் நிலை நிறுத்தினார். மிருத்யுவின் மகளை விரைவாக ஏற்றுக்கொண்ட கார்த்திகேயன் குழந்தை வடிவிலான இறைவனும் சங்கரனாரின் புதல்வனுமான அவர் தேவேந்திரனிடம், தேவர்களுடன் சுரர்களுடன் மீண்டும் ஸ்வர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று கூறினார். தேவேந்திரன் குமாரனிடம் கூறினார், தாரகனால் நாங்கள் அனைவரும் பெரிதும் துன்புறுத்தப்பட்டோம். சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டு 10 திசைகளிலும் சிதறி ஓடினோம். பதவிகளை இழந்த எங்களிடம் இப்போது தாம் என்ன வினவுகிறீர்? பெருந்தன்மையாளரே, வஜ்ராயுதத்தை ஏந்திய அந்த தலைவன் தேவேந்திரன் அவ்வாறு கூறியதும் சங்கரனாரின் புதல்வனார் புன்னகைத்து கொண்டு தேவேந்திரனிடம் அஞ்சாதீர் என்று கூறி அவருக்கு அபயமளித்தார். சங்கரனாரின் அந்த உன்னத குணம் கொண்ட புதல்வர் அவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கும் போதே ருத்ரனார், பார்வதி தேவி மற்றும் பிரமத கணங்களுடன் கைலாயத்திற்கு திரும்பினார். அசுர படைகள் சூழ அந்த மாபெரும் அசுரன் தைத்தியன் அங்கு வந்தான். பெரும் போர் முரசுகள் முழங்கின. அவற்றின் ஒலி பிரளய காலத்தின் பேரொளியைப் போல பயங்கரமாக இருந்தது. போர் முழக்கமிடும் இசைக்கருவிகளின் கடுமையான ஒலிகள் எழுந்தன. திண்டிமம், கோமுகம் போன்ற அற்புதமான முரசுகள் முழங்கின. பல வகையான எக்காளங்களும், காகளம் மற்றும்
கரசிருங்கம் போன்ற பெரிய கடுமையான ஒலி எழுப்பும் போர் முரசுகளும் ஒலிக்கப்பட்டன. அசுரர்கள் அங்கு கூடிய போது பலவிதமான இசை கருவிகள் வாசிக்கப்பட்டன. தாரகனுடன் இணைந்த அந்த வீரர்களும் ஆரவாரம் செய்து கர்ஜித்தனர். தேவர்களுக்கு முள்ளாக திகழ்ந்த தாரகனிடம் நாரத மாமுனிவர் பின்வருமாறு கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், அசுரர்களில் சிறந்தவனே, உன்னை கொல்வதற்காக தேவர்கள் ஏற்கனவே முயற்சி செய்துவிட்டனர். இதில் எந்த ஐயமும் இல்லை. நான் கூறியது ஒருபோதும் பொய்யாகாது. சர்வனின் சிவனின் இந்த புதல்வன் உன்னை அழைப்பதற்காகவே தோன்றியுள்ளார். இதை உணர்ந்து வலிமை மிக்கவனே, உன்னை காத்து கொள்ள முயற்சி செய்வாய். மிகுந்த மன ஒருமைப்பாட்டுடன் நாரத மாமுனிவரின் இந்த சொற்களை செவி மடுத்ததும் அறிவுடைய தாரகன் புன்னகைத்து கொண்டே பின்வருமாறு கூறினார். முனிவரே, புரந்தரனிடம் தேவேந்திரனிடம் சென்று என் சொற்களை உடனே உண்மையுடன் கூறுங்கள். குமாரனை, குழந்தை முருகனை இவ்வாறு முன்னிறுத்தி என்னுடன் போரிட விரும்புகிறாய். அப்படி செய்வது ஒரு முட்டாள்தனமான செயலாகும். இதில் வேறு முடிவோ மாற்றமோ இருக்க இயலாது. முன்பு முசுகுந்தன் என்ற மனிதனின் புகழை நம்பியே நீ அமராவதியில் தங்கியிருந்தாய், வேறல்ல. இப்போது குமாரனின் ஆற்றலை நம்பி என் முன் நிற்கின்றாய். மந்த புத்தி உடையவனே, திக்பாலகர்களுடன் திசை காவலர்களுடன் இணைந்து உன்னையும் நான் கொல்வேன். தேவ முனிவரே, அவனிடம் இதை மட்டும் கூறுங்கள். தேவேந்திரனிடம் வேறு எதையும் கூற வேண்டாம். அவ்வாறே செய்வதாக எண்ணி புனித முனிவரால் நாரத மாமுனிவர் சக்கரனாரை தலைவராக கொண்ட தேவர்களிடம் சென்றார். அறிவுடைய அந்த முனிவர் அசுரர்களின் தலைவன் ஏளன புன்னகையுடன் கூறிய அனைத்தையும் அவர்களிடம் அப்படியே எடுத்துரைத்தார். நாரத மாமுனிவர் கூறினார், தேவர்களே, என் சொற்களை கேளுங்கள். அவற்றை தவறாக புரிந்து கொள்ளலாகாது. தாரகனும் அவனது கூட்டாளிகளும் கூறியதை செவிமடுங்கள். தாரகன் கூறினான், முட்டாளே, நான் உன்னை கொல்வேன். என் வார்த்தை மாறாது. திக்பாலகர்களால் மதிக்கப்பட்ட நீ முசுகுந்தனை சார்ந்திருக்கிறாய். தேவனாக இருந்தும் ஒரு மனிதனை சார்ந்திருக்கும் கோழையான உன்னுடன் நான் போரிட விரும்பவில்லை. அவனது சொற்களை செவிமடுத்ததும் வாசவன், தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் குமாரனை குறித்து சிறந்த முனிவரான நாரத மாமுனிவரிடம் பின்வருமாறு கூறினர். தேவ முனிவரே, குமாரனின் பலம் மற்றும் பலவீனங்களை தாம் நன்கு அறிவீர். அப்படி இருக்க தாம் ஏதோ அறியாதவர் போல அவனது தாரகனின் சொற்களை என் முன் எப்படி உரைத்தீர்? நாரதர் புன்னகைத்து கொண்டே அவர் முன்னிலையில் இவ்வாறு கூறினார். நானும் தாரகனிடம் ஏளன புன்னகையுடன் தக்க வார்த்தைகளை கூறினேன். அழியாத தேவர்களே, குமாரன் வெற்றி பெறுவான் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள். நான் கூறுவது நிச்சயம் நடக்கும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தாரகனுடன் போரிடும் விருப்பத்துடன் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எழுந்தனர். குமாரனை ஒரு யானையின் மீது அமர்த்தி தேவேந்திரன் முன்னால் செல்ல தேவர்களின் பெரும் படையும் திக்பாலகர்களும் திசை காவலர்கள் அவரை சூழ்ந்து சென்றனர். அப்போது துந்துபி முரசுகள் முழங்கின. பல பேரிகைகளும் இசை கருவிகளும் வாசிக்கப்பட்டன. வீணைகள், புல்லாங்குழல்கள் மற்றும் மிருதங்கங்கள் இசைக்கப்பட்டன. கந்தர்வர்களின் இன்னிசையும் ஒலித்தது. அந்த யானையை மகேந்திரனிடம் ஒப்படைத்த பின்னர் குமாரன் ஒரு விமானத்தில் வானூர்தியில் ஏறினார். அது பல ரத்தினங்களாலும் ஆபரணங்களாலும் பதிக்கப்பட்டிருந்தது. பல அற்புதமான அம்சங்களை கொண்டிருந்தது. அது மிகவும் விசாலமானதாகவும் பல்வேறு அதிசயங்களை கொண்டதாகவும் திகழ்ந்தது. அந்த விமானத்தில் ஏறிய சிவபெருமானின் மைந்தர் மிகுந்த புகழுடன் ஜொலித்தார். கணங்கள் அனைவரும் அவருடன் சென்றனர். அவர் மிகுந்த மகிமையையும் தேஜஸையும் ஒளியையும் கொண்டிருந்தார். அந்த பெருமானுக்கு பிரகாசமான சாமரங்களால் வீசப்பட்டது. வருணன் அளித்த குடையை சந்திரன் குமாரனின் தலைக்கு மேலே பிடித்தான். இரத்தினங்களால் அது மிகுந்த ஒளி வீசும் தன்மையை பெற்றிருந்தது. பல விலை உயர்ந்த கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருந்தன. சந்திரனின் கிரணங்களால் அது மிகவும் பொலிவுற்றிருந்தது. பின்னர் தேவேந்திரனை தலைவனாக கொண்டு தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். அவர்கள் தங்கள் படைகளுடன் வந்திருந்தனர்.
வலிமை மிக்க அவர்கள் அனைவரும் போரிடும் விருப்பம் கொண்டிருந்தனர். யமன் தன் பரிவாரங்களுடன் வந்தார். வாயுதேவன் மருத்துக்களுடன் வந்தார். வருணன் நீர்வளம் அல்லது நீர்வாழ் உயிரினங்களுடன் வந்தார். குபேரன் குஹ்யகர்களுடன் வந்தார். ஈஸ்வரனார் பிரமத கணங்களுடன் வந்தார். நைருதன் வியாதிகளுடன் நோய்களுடன் வந்தார். இவ்வாறு திசை காவலர்கள் எண்மரும் போரிடும் விருப்பத்துடன் ஒன்று கூடினர். தாரகனை வதம் செய்வதற்காக பிரபஞ்சம் முழுவதாலும் வணங்கப்பட தகுந்தவரும் ஆத்ம ஞானிகளில் சிறந்தவருமான சங்கரனாரின் புதல்வன் சேனாதிபதியாக திகழ்ந்தார். போரிடும் விருப்பத்துடன் அவர்கள் பூமிக்கு இறங்கி வந்தனர். கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியில் அவர்கள் நிலை கொண்டனர். தாரகனின் படைகளை சேர்ந்த சிலர் பல்வேறு துணை படைகளுடன் பாதாள உலகிலிருந்து வந்தனர். போரில் தேவர்களை கொல்லும் நோக்கத்துடன் அவர்கள் அங்கும் இங்கும் உலவினர். ஆகாயத்தில் செல்லும் தேரில் அமர்ந்து தாரகன் அங்கு வந்தான். மிகுந்த தேஜஸ் கொண்ட அந்த அசுரன் தன் தலைக்கு மேல் குடை பிடிக்கப்படவும் சாமரங்கள் வீசப்படவும் கம்பீரமாக திகழ்ந்தான். இவ்வாறு தேவர்களும் அசுரர்களும் கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பகுதியில் நின்றனர். அவர்கள் தனித்தனி படை அணிகளாகவும் பெரும் படைகளுடனும் அங்கு கூடியிருந்தனர். ஒரு புறம் யானைகளும் மறுபுறம் பலவிதமான குதிரைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. பல ரத்தினங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட பல்வேறு வகையான தேர்கள் மற்றொரு புறம் நின்றன. ஈட்டிகள், சூலங்கள், கோடரிகள், வாள்கள், சுத்தியல்கள், இரும்பு தண்டுகள், எஃகு முனை கொண்ட அம்புகள், பாசக்கயிறுகள் மற்றும் கதாயுதங்கள் ஆகியவற்றை சிறப்பாக ஏந்தியிருந்த ஏராளமான காலாட்படைகளும் அங்கு இருந்தன. தேவர் மற்றும் அசுரர்களின் படைகள் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டு நின்றன. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் முனைப்புடன் இருந்தனர். தங்கள் சுற்றத்தாரால் புகழப்பட்டும் வந்தனர். 28ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.